தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதான் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அதான் பொறுப்பு எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டால, இனிமே நீ அவளை பத்தி கவலைப்படவே வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. உன் அண்ணனுங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், அவளோட நல்ல குணத்துக்கு நல்ல ஒரு பையனா வருவான். பாட்டி யாரு? அட வாப்பா வா சக்தி. என்னப்பா இது சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறேன்? உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் அத்தை சொல்லாம கிளம்பி வந்திருக்கேன். இப்படி அப்பப்போ வந்துட்டு போறதெல்லாம் நீ எங்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸே இல்ல. மொத்தமா இங்கே வந்திருக்கிறதா எங்களுக்கு நீ கொடுக்க போற சர்ப்ரைஸே. அது எப்ப கொடுக்க போறியோ தெரியல. ஓ அப்படி கொடுத்தாதான் சர்ப்ரைஸ் அத்தை. எங்களை பொறுத்தவரையும் அதுதானப்பா. எங்க பிள்ளை நீ மட்டும் தனியா இருந்தா நல்லாவா இருக்கு? நீயும் குடும்பத்தோட இருக்கணும்னு தானே நாங்கெல்லாம் ஆசைப்படுவோம். சரிங்க அத்தை, பாவம் இவ்ளோ ஆசைப்படுறீங்க, அதான் உங்க ஆசைய நிறைவேத்திட்டேன். சக்தி என்னப்பா சொல்ற? புரியல. ஆசைய நிறைவேத்திட்டேன்னா? அத்தை இப்போ உங்க ஆசை என்ன? எப்பவும் நான் உங்க கூடவே இருக்கணும், இங்கே இருந்து வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? அதான் உங்க ஆசைய நிறைவேத்திட்டேன் அத்தை. அங்க இருந்து எனக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சு, அங்க இருந்து ரிலீவும் ஆயிட்டேன். இங்க 2 டேஸ்ல போய் ஜாயின் பண்ணணும். போதுமா? சக்தி என்னப்பா உண்மையாதான் சொல்றியா? அப்ப பிள்ளை இனிமே இங்கதான் இருக்க போறியா? ஆமா அத்தை, இங்க இன்னும் 2 டேஸ்ல போய் ஜாயின் பண்ணணும் அத்தை. பட் ஆனா வீட்ல இருந்து ஒரு 1 hour டிராவல் இருக்கும். பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சந்தோஷம்ப்பா சக்தி. எப்பவும் நீ இங்கே இருந்தா தானே நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் வீட்ல இருக்கப்போ நீ மட்டும் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இனிமே அப்படி இருக்காது. நீயும் இனிமே வீட்ல தானே இருக்க போற. ஒன்னும் இல்லப்பா, எங்களுக்கு சந்தோஷம்தான். அப்பா என் பேராண்டி இனிமே இங்கவே இருக்க போறான். சந்தோஷம்யா. என்ன வீட்ல வேற யாரும் இல்லையா? நீ 2 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா, வந்துருவாங்க. அப்புறம் அண்ணனுங்க 2 பேரும் இன்னும் வரல. அப்புறம் ரகுவும் இனியாவும் வெளியே ஒரு பார்ட்டின்னு என்னமோ சொன்னா, அதனால அங்க போயிருக்காங்க. மத்தவங்க யாரும் இன்னும் வேலையில இருந்து வரலப்பா. ஓ சரிங்க அத்தை. அதான் அபி எங்க? அபி இப்பதான்டா தூங்கி எந்திரிச்சு வந்தா. அவளுக்கு நிஷா தான் பால் குடிக்க வச்சிட்டு இருந்தா. இங்க கிச்சன்ல தான் இருக்காங்க, நான் கூட்டிட்டு வர சொல்றேன். நிஷா அபிய தூக்கிட்டு வாமா. அட மாமா சொல்லாதம்மா. நிஷா கடைக்கு போலாம் சொன்னல, இங்க என்ன பண்ற? வா போவோம். போலாம் அபி, இரு போலாம். இப்பவே போலாம். நிஷா அபி இருடா போலாம் இரு. யாரு? இங்க பாப்போம். அபிக்குட்டி யாருன்னு கரெக்டா சொல்லிடு. யாரோட கை இது? தெரியல. கை எடுங்க. அபி டாடா டாடா. அபிக்குட்டி. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த. என்னடா தங்கம், எங்க போறதுக்கு பாப்பா இவ்வளவு அழகா ரெடியா இருக்கீங்க? நிஷா கூட கடைக்கு போகணும். ஓ அதான் பாப்பா இவ்வளவு அழகா ரெடியா இருக்கீங்களா? பாத்தியாப்பா சக்தி, நீ எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் உன்னை பார்த்த உடனே எப்படி தாவிட்டு வரான்னு. அதான்டா புள்ள பாசங்கிறது. அவ வாய் நிறைய மத்தவங்கள அப்பா அப்பான்னு கூப்பிடுறா. இருந்தாலும் நீதான் அவளோட உண்மையான அப்பா. அவ உன்னதானே தேடுவா. புரியுது அத்தா, இவ்வளவு நாள் இவ்வளவு பிரிஞ்சிருந்ததே போதும். இனிமே எப்பவும் இங்க தானே இருக்க போறேன், என் அபி கூட தான் இருக்க போறேன். என்ன மாமா இனிமே இங்கதான் இருக்க போறாரா? இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. இனிமே அவளும் கூடவே இருப்பான். ஆமாய்யா, இந்த பிள்ளைய நினைச்சாதான் அப்பப்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நீ இருக்கிறப்போ அவளும் சந்தோஷமா இருப்பா. ஆமா பாட்டி. அபிக்குட்டி, இனிமே அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே என் தங்கம் கூட தான் இருப்பேன். சரியாடா? அபிக்குட்டி கூட தான் இருப்பீங்களா? ஆமா. ஜாலி ஜாலி. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே.
என்ன வேணும் இப்ப உங்களுக்கு? நடு வீட்ல வந்து நின்னு கத்திட்டு இருக்கீங்க. நான் வேலை பார்க்கறது உங்க கண்ணுக்கு தெரியல? நீ வேலை பாரு, என்னவோ பண்ணு. ஏண்டி, நடு வீட்ல கொஞ்சம் கூட மட்டு மரியாதை தெரியாம கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் மாமியார் வந்து நிக்கிறேன், எந்திரிச்சு நிக்கணும்னு கூட உனக்கு அறிவில்ல. அதனால என்ன இப்போ? ஏய், நீ இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கோ. அத விட்டுட்டு இப்படியா உட்காருவ? இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நான் எது பண்ணாலும் தப்பு சொல்லிட்டே இருக்கீங்க. தப்பு சொல்லக்கூடாதுன்னா நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும். இப்படி அடி பண்ணுவாங்க. இப்போ உன் மாமனார் இங்க வந்தாலும் இப்படிதான் உட்கார்ந்துருப்பியா? ஆம்பளைக்கு முன்னாடி உட்காரவே கூடாது. ஆனா நீ இப்படிதான் உட்காருவேன். என்ன பண்ணுவீங்க? சும்மா எது பண்ணாலும் தப்பு சொல்லிக்கிட்டு. ரொம்ப தாண்டி பேசுறேன். இரு, நான் சொன்னா உனக்கு புரியாத. சொல்ல வேண்டியவங்க சொல்லுவாங்க. அப்பயாச்சும் திருந்துறியான்னு பாக்கலாம். என்னவோ பண்ணுங்க, கிளம்புங்க, எனக்கு வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் தப்பு சொல்லிக்கிட்டே. டேய், என்னம்மா வரப்பவே இவ்வளவு கோவமா வரீங்க? ஏய், உன் பொண்டாட்டி அவன் மனசுல என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கான்? பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மட்டு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். என்னம்மா இப்ப பிரச்சனை? போய் பாரு, ஹால்ல கால் மேல கால் போட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காடா. அப்பா வந்தாருன்னா என்ன ஆகும்? நம்ம ஊர்ல பெரியவங்க முன்னாடி உட்கார கூட மாட்டாங்க. ஆனா இவன் எவ்வளவு திமிரா உட்காந்துருக்கான்னு தெரியுமா? அவ்வளவுதானாமா? ஏய், என்ன சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? இங்க பாருங்க, அவகிட்ட நம்ம கோவமாவோ எதிர்த்து பேசினாலோ நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. ஆனா அதுவே அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னு வைங்களேன், நமக்காக என்ன வேணாலும் செய்வா. அந்த மாதிரி ஆள் தாமா அவ. அவகிட்ட எப்படி பேசணுமோ பேசி காய நகர்த்தணும். அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இப்ப அவகிட்ட கோவமா நடந்துக்கிறீங்க? அதுக்காக உன் பொண்டாட்டிக்கு கூஜா தூக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லல. ஆனா இப்போ நம்ம காரியம் நடக்கணும்னா அவகிட்ட பணிஞ்சு போய் தான் ஆகணும். அவளுக்கு காஸ்ட்லியா ஒரு 2 பொருள் வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம சொல்றதெல்லாம் கேப்பா. அவளுக்கு மனுஷங்களை விட பணம் தாமா முக்கியம். பணத்தை வச்சுதான் மனுஷங்களையே எடை போடுவா. நீங்களும் அவங்க வந்ததுல இருந்து அவகிட்ட கோவமாவே நடந்துகிட்டு இருக்கீங்க. 2 நாள் பயந்தான், அதுக்கப்புறம் என்ன பண்றா பாத்தீங்கல்ல? எவ்வளவு திமிரா நான் இப்படிதான் இருப்பேன்னு இருப்பா. இவளெல்லாம் இப்படி எல்லாம் வழிக்கு கொண்டு வரவே முடியாதுமா. நான் அதே அவ பக்கம் கொஞ்சம் போய் பேசி எல்லாம் பண்ணி பாருங்க, நாம சொல்றதெல்லாம் செய்வா. என்னடா சொல்ற? மா ஆமா. இப்போலாம் 2 நாளா நான் ஏன் பொறுமையா போறேன்? அதுதாம்மா காரணம். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொன்னா கேளுங்க. நம்ம காரியம் ஆகணும்னா அவ சொல்ற மாதிரி 2 நிமிஷம் கேட்டு பாருங்க. அடுத்த செகண்ட் நம்ம சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டு நாம பண்றதெல்லாம் பண்ணுவா. அதுக்காக அவ பின்னாடியில என்னால சுத்த முடியாது. என்னவோ பண்ணு, நம்ம காரியம் நடக்கிற வரையும் தான் எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். எங்க இருக்கான்னு சொன்னீங்க? நடு ஹால்ல தான்டா உட்காந்துருக்கான், போய் பாரு போ. சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் போறேன். இவன் என்ன இப்படி சொல்றான்? இவன் சொல்றத பார்த்தா இவகிட்ட அதிகாரம் காட்டினாலாம் வேலைக்காகாதோ? சரி, நம்ம காரியம் ஆகணும்னா இவன் சொல்ற மாதிரி போனாதான் நடக்கும். இனிமே மருமகளேன்னு கொஞ்ச நேரம் போதும், நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவா. பாத்துக்கலாம். ஹாய் பேபிமா. என்னடா வேணும் உனக்கு? இப்பதான் உங்க அம்மா வந்து கத்திட்டு போனாங்க, அடுத்து நீ வந்துட்டியா? கூல் பேபி. சரி அதெல்லாம் விடு. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பேபி, இங்க இருக்க சொத்து ஃபுல்லா உனக்கு தான். என் பொண்டாட்டி இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா என்ன? நல்லா ஜாலியா ஃப்ரீயா இரு. என்னது உங்க சொத்தா? டேய், எங்க அப்பாவை ஏமாத்தி புடுங்கின சொத்து. வாய் திறந்து உங்க சொத்துன்னு சொல்லாதீங்க, அசிங்கமா இல்ல? அது எப்படியோ, ஆனா இப்போ அதை அனுபவிக்கிறது யாரு? நீ தானே. நம்ம 2 பேருக்கு தான் இதுல உரிமை இருக்கு. அப்புறம் என்ன பேபி? என்ன சொல்ற? ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவங்களுக்கு நான் ஒரே பையன். என்னதான் உங்க அப்பா கிட்ட இருந்து அடிச்சு புடுங்கினாலும் எல்லா சொத்தும் இப்ப உனக்கு தானே வந்திருக்கு. அப்புறம் என்ன பேபி? உனக்கு தேவை சொத்து, காசு, பணம். அதுதான் இப்ப நம்ம கிட்ட நிறையவே இருக்கே. அப்புறம் ஏன் ஃபீல் பண்ற? என்னதான் நீ சொன்னாலும் நான் ஆசைப்பட்ட ஃபாரின் லைஃப் எனக்கு போச்சுல்ல. என்ன நம்ப வச்சு ஏமாத்தி இந்த கிராமத்துல கொண்டு வந்து தள்ளியிருக்கேன். பேபி சரி, அதுக்கு வேணா நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். மத்தபடி சொத்து எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இப்ப கூட உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இரு. உன்னை யார் வேண்டான்னு சொன்னாங்க? ஆமா, அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டா உங்க வீட்ல எல்லாரும் ஒத்துப்பாங்க பாருங்க. இந்த ஹால்ல கால் மேல கால் போட்டு உட்காரதே உங்க அம்மாக்கு பிடிக்கல, வந்து கத்திட்டு போறாங்க. சரி ஸ்ரீ, நீ கோவப்படாத. அம்மா கிட்ட நான் எல்லாமே சொல்லிட்டேன். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இரு. என் பொண்டாட்டி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். இவன் என்ன திடீர்னு இப்படி பேசுறான்? இவனை நம்பலாமா? என்ன ஸ்ரீ யோசிக்கிறேன்? இல்ல, உன் மேல அந்த நம்பிக்கையே முழுசா போச்சு. உன்னெல்லாம் நம்பலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இங்க பாரு ஸ்ரீ, நீ எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நான் உன் மேல வச்சிருக்க லவ் உண்மையானது.
உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். அப்பதான் நீ எனக்கு கிடைப்பேன்னு நினைச்சேன். இங்க பாரு, நான் பண்ணது அது ஒண்ணுதான் தப்பு. மத்தபடி வேற என்ன இருக்கு? எனக்கு எப்பயுமே நீ தான் ஸ்ரீ வேணும். நீ மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் போய் சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல ஸ்ரீ. ஐ லவ் யூ so much ஸ்ரீ. போதும் போதும், திரும்ப திரும்ப அதுவே சொல்லாத. சரி ஸ்ரீ, நீ எப்ப நம்புவேன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் ஸ்ரீ. பட் எப்பவுமே எனக்கு வைஃப்னா அது நீ மட்டும்தான் ஸ்ரீ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. ரொம்ப நேரம் கண் முழிச்சு வேலை பார்க்காத ஸ்ரீ. உனக்கு தான் டயர்டா இருக்கும். சீக்கிரமா வந்து தூங்கு. குட் நைட். என்னாச்சு இவனுக்கு? இங்க வந்ததுல இருந்து டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருந்தான். திடீர்னு பாசமா இருக்கேன், லவ் பண்றேன், நீதான் வைஃபு மைஃபுன்னு என்னென்னமோ பேசிட்டு போறான். ம், ஒருவேளை உண்மையாவே நம்மள கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொன்னானோ? சின்ன வயசுல இருந்து உண்மையாவே நம்மள அவ்வளோ லவ் பண்ணானோ? இதெல்லாம் ரொம்ப பொறுமையா பாசமாலாம் பேசிட்டு போறான். ம், ஒருவேளை இதுதான் அவனோட உண்மையான கேரக்டரோ? நாம தான் ஒருவேளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பானோ? ம், ஷோ, குழப்பி விட்டுட்டு போயிட்டானே. இங்கதான் நான் இனியா. ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம். வந்திருப்பாங்க மாமா, ஃபோன் பண்ணனே. மஞ்சு வந்துட்டேன்னு தான் சொன்னா. இருங்க, நான் கால் பண்ணி பார்க்கட்டுமா? ஓகே பண்ணு. இனியா, இப்பதாண்டி உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். கரெக்டா நீங்களே வந்து நிக்கிறீங்க. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க ரெண்டு பேரும் தனியாவே வந்திருக்கீங்க? அப்பா வந்து விட்டுட்டு போனாருண்ணா. பக்கத்துல ஏதோ வேலை இருக்காமா, 1 hourல வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஓ அப்படியா, சரிம்மா. எத்தனை மணிக்கு பர்த்டே பார்ட்டி? 6:30ல இருந்து 7:30க்குள்ள கேக் கட்டிங்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் இருக்க மாதிரியே தெரியலையே. அவன் நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தானே கூப்பிட்டுருக்கான். அப்புறம் காலேஜ்ல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் கூப்பிட்டுருக்கானா. ஃபேமிலில எல்லாம் யாரையுமே கூப்பிடலையா. அதனால ஆளுங்க கம்மியா தான் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவ்ளோ பெருசா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணணும்? தெரியல இனியா. நானும் மஞ்சுவுமே அதான் பேசிட்டு இருந்தோம். என்னவோ கூப்பிட்டான், வராம இருந்தா நல்லா இருக்காது. வந்திருக்கோம், ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு கிளம்பலானா. வந்ததுல இருந்து ஒரு இன்வைட் பண்ண கூட ஆளே வரல தெரியுமா. எங்க இருக்கான்னு கூட தெரியல. அப்பா வந்துட்டியாடா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன். ஏய் என்னடா, நம்ம காலேஜ்ல கொஞ்சம் பேரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு பெருசா அரேஞ்ச் பண்ணிருக்க? வேஸ்ட் ஆஃப் மணி தானே. நீ வேற, இதெல்லாம் ஒன்னும் வேஸ்ட் ஆகாது. இனியா வந்திருக்கா பாத்துல, அவெல்லாம் எவ்வளவு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமா தானே இருக்கும். இவ்வளவு கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலனா நம்மள பத்தி அவ என்னடா நினைப்பா. அதனாலதான். அது மட்டும் இல்ல மச்சான், இன்னைக்கு என் பர்த்டே இல்ல. கண்டிப்பா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்காக ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா. என்னது, ப்ரப்போஸ் பண்ண போறியா? டேய், அவளுக்கு அந்த மாதிரி தாட்லாம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்ல, நான் வர்றப்பதான் பார்த்தேன். அவ கூட அவங்க வீட்ல இருந்து யாரோ வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி ப்ரப்போஸ்லாம். இது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அதெல்லாம் தப்பா இருக்கும்டா மச்சான். வேண்டாம், இன்னொரு நாள் பாத்துக்கோ. இப்போடா, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி இவ்ளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்டே பண்ணிருக்கேன். அதுவும் கிராண்டா பண்ணணும்டா. அவளுக்கு ஈக்குவலா கொஞ்சமாச்சும் இருக்கணும்ல. நீ சும்மா இரு. அவளுக்காக ஆசையா ஒரு Dress வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படியாச்சும் அவளை அந்த ட்ரெஸ்ஸ போட வச்சிடணும்டா. ஆனா அதுதான் எப்படின்னு தெரியல. அவ போட்டுட்டானா கண்டிப்பா கூட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு ப்ரப்போஸ் பண்ணி அவளுக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கியிருக்கேன். அதுவும் போட்டு விடுவேன். ஆனா எப்படி அவளை அந்த Dress போட வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. மச்சான், இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவ எந்த பசங்க கிட்ட பேசியும் நான் பார்த்தது இல்ல. நீயா கம்பல் பண்ணி, அதுவும் நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பேசுனனால மட்டும்தான் அவ வந்திருப்பா. அவகிட்ட இப்படி எல்லாம் பண்ணா தப்பாயிட போகுதுடா. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவ எப்படியாச்சும் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸை மட்டும் போடணும். அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஐடியா பண்ணு. இதுக்கப்புறம் நான் சொன்னா கேட்கவா போறேன்? என்னதான் இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டு. உனக்காக கண்டிப்பா நான் தானே ஹெல்ப் பண்ணணும். சரி பார்க்கலாம். முதல்ல அவங்கள போய் இன்வைட் பண்ணு. அவளும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாத்தியா இல்லையா? வந்துட்டாளா? அதனடா முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, நான் போய் அவங்கள இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். போ. இனியா, இனியா, வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? நான் உங்க யாரையும் பார்க்கவே முடியல. எல்லாரும் வாங்க. உங்களுக்கு தான் பர்த்டேவா? ஆமா சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இவ்ளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. பட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாருமே இல்ல. அது சார், இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக அரேஞ்ச் பண்ண பார்ட்டி. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் வரல. ஓ ஓகே ஓகே. நீங்க? இவர் என்னோட மாமா. வாட், மாமாவா? ஆமா வினோத்,
என்னோட மாமா, என்னோட அத்தை பையன். என்ன இவ மாமான்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றான், இவளுக்கு அத்தை பையன் வேற இருக்கானா? பார்க்க வேற நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. சச்சா, இருந்தாலும் பார்த்தா பெரியவர் மாதிரி தெரியறாரு. அதனால அத்தை பையன் நார்மல் தானே. ஓகே ஓகே, பாத்துக்கலாம். என்ன வினோத், எத்தனை மணிக்கு கேக் கட்டிங்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இனியா, அதுக்குள்ள ட்ரிங்க்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், குடிச்சிட்டு இருங்க. ஓகே ஓகே. இவன் மொழியே சரியில்லையே. வந்ததுல இருந்து இனியா கிட்ட மட்டும் பேசுறான், வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன்றான். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அங்க நிக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்க பேர் சொல்லி கூட பேச மாட்டேன்றான். ஆனா வாய்க்கு வாய் இனியா இனியா இனியான்னு பேசுறான். இவன் மொழியே சரியில்லையே. இனியா, சொல்லுங்க மாமா. இங்கதானே இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு எனக்கு ஒரு கால் வருது, நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, இங்கே இருங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம். ஓகே மாமா, இங்கே தான் இருப்போம். ம். இனியா, என்னடி உங்க மாமா கூட வரேன்னு சொல்லவே இல்ல? எப்படி வர ஒத்துக்கிட்டாரு? இந்த மாதிரிலாம் கூட வர மாட்டாரே. உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லவே இல்ல. அத வீட்ல அண்ணாவும் இல்ல, அதான் மாமா மட்டும்தான் ஃப்ரீ. வேற வழி இல்லாம வந்திருக்காரு. ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஆனா இனியா, நம்ம எல்லாரையும் தான் அந்த வினோத் இன்வைட் பண்ணா. பாத்தியா, வந்ததுல இருந்து உன்கிட்ட மட்டும் தான் பேசுறான். ஃபார்மாலிட்டிக்கு எங்களை வாங்கன்னு சொன்னான், அவ்வளவுதான். இவனெல்லாம் நம்பி வந்தோம் பத்தியா. அம்மா இனியா, ஒரு மாதிரி வலிராண்டி. என்னடி சொல்ற லூசு? அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? இதெல்லாம் உங்க மாமா வேற பக்கத்துல நிக்கிறாரு, அப்பவே அப்படி வலிறான். இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு உங்க மாமா கண்டுபிடிச்சிருப்பாரு. நானும் கொஞ்ச நாளா உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், அவன் பார்வையே சரியில்லைன்னு. கொஞ்சம் உஷாராவே இரு. மேடம், இந்தாங்க மேடம், ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க. வாட் ட்ரிங்க்ஸா? என்னது இது? எல்லாமே ஃபாரின் சரக்கு மேடம், எடுத்துக்கோங்க. வாட்? எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஜூஸ் போதும். ஜூஸ் இருந்தா கொஞ்சம் கொண்டு வாங்க. ஓ ஓகே மேடம், இதோ கொண்டு வரோம். இவன் என்னடி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி இல்லாம அரேஞ்ச் பண்ணுவாங்க? எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தாவே அப்படியே இரிட்டேட் ஆகும். சே, சரி சரி, அவன் வரான், வந்தா வரட்டும். நான் என்ன உண்மை தானே சொன்னேன். அமைதி இனியா, பக்கத்துல வந்துட்டான். இனியா, என்ன? இந்தாங்க உங்க 3 பேருக்கும் ஜூஸ். நீங்க எதுக்காக கொண்டு வரீங்க? நான் வெயிட்டர் கிட்ட தானே சொன்னேன். இட்ஸ் ஓகே இனியா, உங்களுக்கு தானே. இதுல என்ன இருக்கு, நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல. உங்க மாமா நின்னுட்டு இருந்தாரே, அவருக்கு என்ன, எந்த ட்ரிங்க் குடிப்பாரு? சாரி, அவரு ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாரு. என் மாமாக்கு நல்லா தெரியும், எனக்கு ட்ரிங்க் பண்றவங்கள சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரிதான் என் மாமாக்கும் ட்ரிங்க்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. பட் பெரிய பெரிய பார்ட்டிஸ்ல எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது நார்மல் தானே. நார்மலா இருந்தாலும் அத குடிக்கணும்னு அவசியம் இல்லையே. அபிஷியலா கூட எங்க வீட்ல யாருமே ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க. சோ அவரும் குடிக்க மாட்டாரு, அவருக்கும் ஜூஸ் போதும். ஓகே ஓகே. இவ சும்மா சும்மா மாமா மாமான்னு அவரை பத்தி பேசினாலே ரொம்ப எக்ஸைட்மெண்டா பேசுறாளே. ஒருவேளை சச்சா, அதெல்லாம் இருக்காது. என்ன மச்சான், ஏதாச்சும் பண்ணுடா. இப்ப என்ன பண்றது? எனக்கு அந்த ட்ரெஸ் போடணும், அப்புறமா தான் நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவ்வளவுதானே, ஒரே நிமிஷம் இரு. இப்ப நான் என்ன பண்ணாலும் நீ சமாளிச்சுக்கணும், ஓகேவா? என்ன பண்ண போற? இருடா. சாரி சாரிங்க, அது தெரியாம. என்ன தெரியாம? இங்க பாருங்க, என் Dress எல்லாம் ஜூஸ் ஆயிடுச்சு. ச்சே, இனியா வா, வாஷ் பண்ணிட்டு வரலாம். ச்சே. சாரிங்க, அது தெரியாம. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாஷ்ரூம் இருக்கு, வாங்க ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கலாம், நான் காட்டுறேன். எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். உங்களுக்கு தெரியாதுங்க, புது இடம் பாத்தீங்களா, வாங்க நான் காட்டுறேன். ச்சே.